அறிஞர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு யூத அறிஞர் முஸ்லிம் அறிஞர்களை பார்த்து 3 கேள்விகள் கேட்காரு. அந்த 3 கேள்விகளும் எப்படியான கேள்விகள்னு சொன்னா, நிறைய குழப்பத்தை கொடுக்கக்கூடியவாறும் நிறைய சிந்திக்கக்கூடியவாறும் இருக்கக்கூடிய மாதிரி கேள்விகளை கேட்காரு. அவர் என்ன கேட்காரு அப்படின்னு சொன்னா, முதலாவது கேள்வி, இறைவன் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முன்னால யாரோ இருந்திருப்பாங்க தானே, அது யாரு? நம்ம கடவுள் வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா வேற யாராவது இருந்திருப்பாங்க தானே அப்படின்னு சொல்றாரு. 2வது கொஸ்டின் கேட்காரு, அப்படி கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்னா இப்போ எல்லா இடத்தையும் இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு தானே, அப்போ அவர் எந்த திசையை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்காங்க. 3வது கொஸ்டின் கேட்காங்க, என்னது அப்படின்னு சொன்னா, கடவுள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரு? சபையில வந்து ஒரு குழப்பம் நிலவுது. அங்கிருந்து ஒரு 9 வயது சிறுவன் வந்து எழும்பி சொல்லலாம், நான் வந்து பதில் சொல்லவா இதுக்கு அப்படின்னு. ஓகே. அப்ப அந்த குறித்த சிறுவன் வந்து அந்த யூத அறிஞர்கிட்ட சொல்லாரு, 1ல இருந்து 6 வரைக்கும் எண்ண முடியுமா அப்படின்னு கேட்காரு. அவரும் என்றாரு, 1ல இருந்து 6 வரைக்கும் எண்ணதுக்கு அப்புறமா சொல்லலாம், 6ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல சொல்லலாம். அவரும் ரிவர்ஸ்லயே சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் கேட்கிறான், 1க்கு அப்புறம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லையே, 1க்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. 6ல இருந்து 1 வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா அது போல மைனஸ்லாம் சொல்லணும், எந்த ஒரு நம்பரும் இல்லை. அதாவது அந்த யூத அறிஞர் சொல்லாரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்லலாம், அதே மாதிரிதான் இறைவனுங்கிறது ஒருத்தன் தான், அவனுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ வந்து யாருமே இல்லை அப்படின்னு. அவரை 2வது கேள்வி என்ன கேட்டாரு, கடவுள் இப்ப இங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா எந்த திசையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணான்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துறான். மெழுகுவர்த்தி ஏத்துட்டு அந்த தீய பார்த்து கேட்கலாம், இந்த தீ யார பார்த்துட்டு இருக்குது, எதை பார்த்துட்டு இருக்குது, என்ன திசையை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த அறிஞர்கிட்ட கேட்க. அப்ப அறிஞர் வந்து சொல்றாரு, தீ வந்து எல்லா பக்கமும் தான் பாக்குது, இதுக்கு ஒரு நம்ம திசையை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், அதே மாதிரிதான் இறைவனுங்கிறது ஒரு நூறு வெளிச்சமான ஒருத்தர். அவர் வந்து எதை பாக்குறான்னு சொல்ல முடியாது, அவர் எல்லாவற்றையும் அவதானித்து கொண்டே இருக்காரு. 3வது கேள்வி, இப்ப உங்களோட கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டது. அதுல அந்த பதில் சொல்லலாம், முட்டாள்தனமான கேள்வி கேட்கிற உங்களுக்கு வெறும் 9 வயதான என்ன மாதிரி ஒரு சிறுவனை வச்சு பதிலடி கொடுத்து கொண்டிருக்காரு அப்படின்னு அந்த பையன் பதில் சொன்னானா. இந்த 9 வயது சிறுவன் வேற யாரும் இல்ல, இமாம் அபு ஹனீஃபா அவங்க தான்.